திருச்சி தொட்டியம் தொழுதூர்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் என்பவருக்கு அவருடைய அம்மா அப்பாவுக்கு சொந்தமான பூர்வீக இடம் உள்ளதாகவும் அந்த இடத்தை வேறொரு நபருக்கு அரசு அதிகாரிகள் பட்டா போட்டு கொடுத்துள்ளதாக தெரிவித்து இது சம்பந்தமாக ஆர்டிஓ அலுவலகத்தில் புகார் மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறினார். மேலும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இறந்து போன அம்மா அப்பா இருவருடைய உடலையும் தோன்றி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு எடுத்து வந்து நியாயம் கேட்கப் போவதாக தெரிவித்துள்ளார். பெருமாள், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தொட்டிய வட்டம் தொழுதூர்பட்டி கிராமத்தை சேர்ந்தவன் நான். எனக்கு பூர்வீகமான எங்கள் அம்மா அப்பாவுக்கு தானா சட்டத்திலிருந்து 1954 எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் ஐயாவுக்கும் முன்னோர்கள் எழுதி கொடுத்த நிலம். நான் கடந்த 10 ஆண்டுகள் வன யாத்திரை, ஆன்மீக யாத்திரை சென்று விட்டேன். இப்போ எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் ஐயாவுக்கும் அந்த பூர்வீகத்தில் எங்கள் அம்மாவும் எங்கள் ஐயாவும் அங்கே தான் சமாதியாக இருக்கிறார்கள். இன்னைக்கே அவங்களுக்கு கோயில் கட்டணும் என்று வந்தேன். வந்து பார்த்தால் அந்த இடம் வேற ஒரு நபர்களால் பட்டா போட்டு இங்கே உள்ள அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி கொண்டு அடுத்தவங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கிறார்கள். அந்த வேற ஒரு நபர் பேரு செல்வம் வகையரா, சவுந்தரராஜ், ராஜு, அவங்க வகையரா 4 பேருக்கும் பட்டா போட்டு அவங்க இப்போ ஆக்கிரமிப்பு பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். எங்க தாத்தா பேரும் நல்லபடியா, அவங்க தாத்தா பேரும் எங்களுடைய தாத்தா பேர் நல்லபடியா, அவங்க நல்லபடியா. அந்த நல்லபடியா இருக்கிற பேரை வச்சு பட்டா போட்டு கொடுத்துருக்கிறார்கள். இன்று நான் 5 மாசத்துக்கு முன்னாடி ஆர்டிஓ ஆபீஸ்ல மனு தாக்கல் பண்ணியிருந்தேன். முசிறி ஆர்டிஓ ஆபீஸ். இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தொட்டியம் தாலுகா ஆபீஸிலும் நடந்து கொண்டு இருக்கிறேன். இதுவரையிலும் எந்த பதிலும் இல்லை, பதில் கிடைக்கவில்லை. ஆமா, பதில் கிடைக்கவில்லை. அடைய விட்டு இருக்கார்கள். இதுக்கு ஒரு நல்ல தீர்வு ஏற்படணும். அப்படி இல்லைன்னா எங்க அம்மா அப்பா எங்க அம்மா அப்பாவுடைய உடலை தோண்டி கொண்டு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போட்டு நியாயம் கிடைக்காம நான் தவறான தகவல் கொடுத்திருந்தால் என் மேலே நீங்க நடவடிக்கை எடுக்கலாம். இல்லைன்னா தவறு பண்ண அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும். ஓகே, நன்றி.